அப்போ ஒரு ஜெர்மன்ல இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா அப்படியே செந்திரனை கேட் வீடியோ பார்க்குறாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு கேட்டு கொண்டே இருக்கோம் 10 நிமிஷம். வணக்கம், நான் தான் அம்மு, நான் சந்தோஷ். நாங்கள் அன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா அங்கட வீட்டுக்குள்ள, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிறோம். அதாவது குட்டி வீட்டுக்குள்ளான்னு இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதான் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான குக்கிங் வீடியோ தான். அதே மாதிரி சந்திரன் இன்றைக்கு வேலைக்கு போயிட்டார். அதாவது இன்றைய தினமும் ஒரு புதிய வேலையை உண்டு சந்திரன் வந்துட்டு. அப்ப அந்த வேலை அலுவலா சந்திரன் அளவெடுக்க போயிட்டார் யாழ்ப்பாணம் போயிட்டார். ஏனண்டா உண்மைக்குமே சந்திரன் அண்டைக்கு ஒரு அங்களுக்கு ஒரு கேட் செஞ்சு கொடுத்தவரான. அப்போ அதையும் பார்த்து சந்திரனோட கேட்ட வீடியோலாம் பார்க்குறவினியா. அப்போ ஒரு ஜெர்மனில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் கால் பண்ணி சொல்லியிருந்தா அப்படியே சந்திரனை கேட் வீடியோ பார்க்குறாங்க. எங்களுக்கும் இப்படி ஒரு கேட் செய்யணும் நீங்கள் கண்டிப்பாக. அப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கேக்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தார். அப்போ சந்திரன்டைக்கு காலையிலேயே போயிட்டேன். யாழ்ப்பாணம் தானே, அப்போ கொஞ்சம் தூரம், சரியான தூரம் பண்ணிட்டு அப்போ சந்திரன் அளவெடுக்க போயிட்டார். போய் இன்னும் வரையில அளவெடுக்க போய் அப்போ இன்னும் வரையில. அப்போ நான் சந்தோஷம் வச்சு இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ, அதுவும் சந்தோஷம் ஒரு விருப்பமான ஒரு சாப்பாடு கேட்டவர், அது தெரியாதவருக்கு. அப்போ இன்றைக்கு நான் தான் செஞ்சு கொடுக்கப்போன், நானும் தான் செய்யப்போன். அது இன்றைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்க்கறது முன்னாடி இனிப்பு சாப்பாடு. அதுதான் எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இன்றைக்கு நாங்கள் என்னென்ன அதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு அல்வா தான் செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை அல்வா என்ன, அதாவது அப்போ நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். மாங்கோ பாப்போம் பாருங்கோ. இது கோதுமைமா நாங்கள் 1 துண்டு எடுத்து வச்சிருக்கோம். அநேகமெல்லாம் தேவையில்லை, நாங்கள் ஒரு அளவுலாம் செஞ்சு பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் தான் போட போகிறோம். அப்போ எடுத்து வச்சு சின்ன சீனி குருமையாக இருக்கும். அதாவது இது சீனி, அதாவது குட்டி சீனி தான் நாங்கள் எடுத்து வச்சுக்கோம். இது நெய். நாங்கள் இது அண்டையான் பிரியாணியில மிச்ச எண்ணெய் நெய் அப்படியே கிடக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இது பேக்கெட்டுக்கு அனுப்பி நம்ம கடையில் வாங்கணும்னா இங்கால கஜு இருக்கு, இங்கால ப்ளம்ஸ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அப்புறம் இங்கால உப்பு இருக்கு. இவ்வளவு தான் தேவையான பொருட்கள், ஈஸியான பொருட்களும். இது தூள் உப்பு, அதாவது அப்ப இதுங்களோட வீட்டிலே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். எப்படி இருக்கோ தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் நானும் செய்ய போறேன். அப்ப இன்னைக்கு என்னென்ன செய்வோம்னு பார்ப்போமோ. ஃபர்ஸ்ட் நாங்கள் இதெல்லாம் அதை மட்டும் தரைக்கி வைக்கணும். ஓகே, இதுவும் இப்படி இருக்கட்டும். இப்ப நாங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள மாப்பு போடணும் தேவையான அளவு. நீங்க பாத்துருக்கீங்களோ? மாவை போட்டு வைக்கணும். தெரிஞ்சிருக்கு வெந்தனடாப்பா. கொஞ்சம் சீனி போட்டு ஓகே. இதுக்கு இனிமே நாங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாவுக்குள்ள நல்ல வடிவா இல்லை. இதுல நாங்கள் இப்ப இனிமே குட்டா வைக்க தேவைப்படும், இதண்ட தேவைப்படும், நிறைய விஷயத்துக்கு தேவைதானே. இதை நாங்கள் நல்ல தண்ணி பதமா நல்ல வடிவா களி மாதிரி இல்லை தண்ணி மாதிரி வரணும்மா. இது கொஞ்சம் தடிப்பா இருக்கும், கொஞ்சம் தண்ணி விடுங்க சந்தோஷம் எடுத்து. சரியா பயப்படுற சரி ரைட்டு காணுங்க. ஓகே, இங்க பாருங்க, இது நல்ல வடிவா தண்ணி பதமா கட்டி இல்லாம கரைக்கணும். ஏனண்டா கட்டி இதன்றபடியாலும் சில நேரம் அப்படியே வேற. என்னது இது ரவுண்டா இருக்கு, பெருசா இருக்கு. இதுதான் இதெல்லாம் செய்யப்போம். சட்டிலாம் இன்றைக்கு நாங்கள் அல்வா கிண்ட போறோம். அப்புறம் இஞ்சி வேறவங்க இப்படி தண்ணி பதமா இருக்கணும். கிட்ட வந்து வேறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் போலான்னு இருக்கு. ஏன்னா அப்படியெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. ஓகே, இனிமே இதுக்குள்ள நாங்கள் என்ன செய்யணும், இல்ல தேவையான அளவு உப்பு, அதாவது இனிப்புக்கு எப்பயுமே கொஞ்சம் உப்பு இருக்கிறது நல்லா இருக்கும், அதுக்காண்டி தான் உப்பு போடுறது. அப்ப நாங்கள் உப்பும் போட்டு ஓகே, இது நல்ல வடிவா கரைஞ்சிட்டோ. அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. அப்போ தெரியாத உங்களுக்கு
அடுப்புல போடணும். அடுப்புக்குள்ள போடணும். அப்ப நாங்க அடுப்புல போடுவீங்களே. அடுப்புக்குள்ள போடுறேல இதுல சட்டி வச்சு சட்டி கவுத்து. சட்டிக்கெல்லாம் போட போறோம். அப்ப நாங்கள் இது ஒரு நல்ல வடிவா கரைஞ்சு எடுக்க எடுத்துட்டு கட்டி இல்லாம பாப்போம். ரைட், நாங்கள் இப்ப இத கட்டி இல்லாம என்ன செஞ்சுட்டோம், வடிவா தண்ணி ஆயிரும், கரைச்சிட்டோம். தெரிஞ்சிட்டேன். அடுத்த கட்ட நாங்கள் இந்த நொதோன் சட்டி இல்லாண்ட கால்வா செய்ய போறோம். சட்டி நொதோன் சட்டியா அப்படிதான் நினைக்கிறேன் பேர். அடுத்து நாங்கள் கேஸ போட்டுட்டோம். கேஸ குறைச்சிட்டு தான் இன்றைக்கு வேலை இன்றைக்கு ஃபுல்லாவே செய்யணும். நெய்ய ஊத்தணும், இதை ஊத்தணும். இல்லையே, நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிய அவசியம் நிறைய இருக்கு. இது கொஞ்சம் இதண்டட்டு நாங்கள் இப்ப நெய்ய ஊத்துவோம். எது யா எண்ணெய் மாய்த்தான் கொஞ்சம் கொஞ்சம் சரிஞ்சு நிக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நல்லா இருக்கு மேல அப்பம் சுட்டா. இதே என்னன்னா நாங்க காஜுவையும் பிளம்ஸையும் போட போறோம். சில பேர் பிளம்ஸ் போடுறேல, எனக்கு விருப்பம் இந்த பிளம்ஸ் காஜு எல்லாம் போடுறதுக்கு. இதுக்குள்ள நாங்கள் இந்த பிளம்ஸையும் காஜுவையும் போட்டோம். அது மட்டும் தான் வதக்கி எடுக்கணும். அப்பதான் வாசம் அடிக்கும். மினுசு அடிக்குது உங்களுக்கு வாசம். மினுசு கிட்ட சட்டியோ தூக்கி கொண்டு போயிட்டு பாரு. மினுசு சொல்லையில அடுக்கக்கூடிய அளவர் என்ன மினுஸ். இதை கொஞ்சம் ரெண்டாக்கும். இது நல்ல வடிவா புரிஞ்சுட்டேன்டா கருகிற மாதிரி வருது. நாங்கள் ப்ளம் செய்கிறேன் முனுக்கு எடுப்போம். வதக்கப்பட்டதே ப்ளம்ஸ் யம்மிங் பால் மாதிரி வந்துச்சு. யம்மிங் பால்லாம் ஆனால் அதுக்கு பேர். ஓகே, அடுத்தது நாங்கள் இதுக்கு கரைச்சி வச்சிருக்கிறோம். நான் சொன்னேன் தானே, இதைத்தான் விட போகிறோம். விட்டுட்டு கிளறணும், கைவிடாம கிளறணுமா. ஏன்னா வேற இப்பவே கட்டி தன்மை வந்து கொண்டுள்ள இருக்கு. அப்போ நாங்கள் இதை கைவிடாம கிண்டி கொண்டே இருக்கணுமா. நுறிய நேரமே கிண்டோணும். அப்பத்தான் அதுக்கேற்ற பதத்துல அது வரும். இங்க வேறுங்க போட்ட உடனே என்னன்னு சொல்றோம், அந்த இதா வேற வலிக்கிட்டோ கட்டித்தன்மையா இது வருது. இங்க வேறுங்கோ பார்க்க உங்களுக்கே தெரியும் என்னோட அப்போ இப்படி கட்டித்தன்மை. இதை இப்படி கைவிடாம கிண்டி கொண்டே இருக்கும். அப்போ இப்படி ஏங்கி வேறுங்க அப்படியே கைவிடாம குண்டி கொண்டே இருக்கும். 10 நிமிஷம் வரையும் இங்கே இப்படியே நாங்கள் இந்த அல்வாவை கைவிடாம குண்டி கொண்டே இருக்கணுமா ஃபுல்லா. அப்பதான் நல்ல வடிவா வரும். இங்க பாருங்க இப்பவே கடவுளே கையில்லாம இப்பவே உலகிடு. ஆனா அநேகம் நல்லா தான் வருமானு நினைக்கிறேன். ஐயோ, சில நேரங்கள் அப்படித்தான், சில அடியலாம் அதுக்காண்டி அப்படி எல்லாம் வரும். இப்படியே கைவிடாம இப்படியே கிளறி கொண்டே இருக்கணும். இருங்க தட்டியில இப்படி அடி பிடிக்காம வரணும். சந்தோஷம் பிடிச்சேங்க. நீங்க இங்கால பாத்தீங்கன்னா நான் இங்கால தட்டிய சூடாக்கினான். ஏன் தெரியுமோ சந்தோஷ், நீங்க சொல்லுங்க அப்போ. ஏனென்றா இங்கால நாங்க என்ன செய்ய போறோம், சீனி பானி காய்ச்ச போறோம். இதுக்கு கொஞ்சம் கலரிங்கி காண்டி சரியோ. அப்ப நாங்கள் இதுக்குள்ள இந்த சீனி பானி இப்படியே போட்டு விடுவோம். இது கரைஞ்சி தண்டை வாழையே வரணும். அது அப்படியே கருத்த கலர்ல வருமா நினைக்க. இது தண்டை வாடலையே அது கரைஞ்சா முதுகியா அப்படி வரமாட்டவினும். அப்ப இதுங்கால வரட்டும். அடுத்த கட்டம் அதே மாதிரி இதுக்குள்ளே நாங்க கொஞ்சம் சீனி போடணும். இதே இந்த சீனியண்டா இது உண்மைக்குமே கலரிங் காண்டி கலர் வரட்டும். அதுக்காண்டித்தான் ஒரு துளி தண்ணி விடுவோம். அடி பிடிக்குதா இல்ல அப்படி அந்த அளவுக்கு அடிக்கிட்டோம். நீங்க சொல்லக்கூடாது. இது எப்படி உங்கள் வாசம் அடிக்குது. என்ன நெய் வாசம் அடிக்குது. நெய் வாசம் அடிக்குதா உங்களுக்கு? ஓகே போவோம் இருக்குல்ல கட்டிக்க போவோம். கிட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு அதுதான் பின்னாடி
இது அப்படியே இதால இது அப்படியே கருப்பு கலர்ல வரும். இந்த கருப்பு கலர்ல வேற போதும் சரி அப்படி இல்லை இது கருப்பு அல்வாக்கு கலரிங் போடுறதோ இல்லை எப்படி வர்றதோன்னு தெரியல. ஓகே இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்ல வடிவா அடிக்கணும். நாங்கள் இந்த நல்ல வடிவா இப்படியே கிளறி கொண்டு இருக்கணும். நாங்கள் இப்போ இது கிளறி கொண்டு வந்தோன்னா பார்ப்போம். சரி பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு அங்கால பாத்தீங்கன்னா மஞ்சளா போயிட்டு மஞ்சளை பாத்தீங்கன்னா இது இந்த கலருக்கு வந்துட்டு இனிமே நாங்கள் இங்க பாருங்க இது இந்த கலர் இருக்கா வந்து இதுதான் என்னத்துக்கு அல்வா கலர் நைட்டோ இது நல்ல வடிவா இன்னும் கொஞ்சம் கரையோணும். அதே மைஞ்சால பாத்தீங்கன்னா நாங்கள் இஞ்சால என்ன செய்ய போறோம் சீனி போட போறோம் அடுத்த கட்டம். சந்தோஷடுங்கோ ஓ என்னண்டா இல்ல இதுக்குலாம் இருக்கிறபடியா இதுக்கு கொஞ்சம் போடுவோம் நாங்கள் போட்டுட்டு அது கலருக்காண்டி கொஞ்சம் போட்டு நாங்கள் கிண்டுறது இது இதுக்காண்டி. ஓகே இதுவும் நல்ல வடிவா கரைஞ்சிட்டு இதுவும் நல்ல வடிவா போட்ட உடனே பாருங்க இன்னும் வடிவா கரைஞ்ச ஒன்று வந்துட்டேலோ இனிமே தண்ணி இப்படியே சட்டியில ஒட்டி பிடிக்காம வரும் எப்படி வருது. ஓகே அடுத்த கட்டம் இஞ்சி பாருங்க இதுவும் நல்ல தட்டிப்பான கலருக்கு இங்க வந்துட்டு இங்க மினஸ் என்னக்கா என்ன கலர்ல இது வரப்போகுதுன்னு கேட்டீங்களா இல்லோ. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் இனிமே இந்த கலரிங்க இதுக்குள்ள விட போறோம். இங்க பாருங்க இதெல்லாம் இனிமே அந்த கலர் எனக்கு தான் சட்டி இது என்ன தேனை இனிப்பு ஒரு இனிப்பு இதை சாப்பிட்டா சுகர்ல ஓட்டுக்கு தான் போயிடும். நீங்கள் சுகர்காரங்களுக்கு துன்ற சரி வராது. என்னண்டா அல்வான்றது அப்படி ஒரு இனிப்பு தன்மை அது ஸ்வீட் ரெண்டாலே அல்வா தானே. ஓகே இனிமே நாங்கள் இதை கைவிடாம கிளறிக்கொண்டே இருப்போம். இனித்தான் இந்த கலருக்கு வரக்கூடாது அல்வான கலர் பாருங்க. யூஸ் கேட்டார் என்னக்கா கருப்பு அல்வாலோ இல்லாடமோ என்னண்டு வருமாண்டி நான் யூஸ் கேட்ட நீங்கள் இல்லை என்ன எப்படி இப்போ சரி அல்வான கலர் சரியான கஷ்டம் அல்வா நாங்கள் கைவிடாம குண்டி கொண்டே இருக்கணும். ஆனா என்ன 10 நிமிஷம் வரைய மாட்டாலும் நல்லா குண்டோம். வெக்கியா இருக்கு உங்களுக்கு எனக்கு இல்ல வெக்கியா உண்மைக்குமே பாக்குற உலகங்களை என்னடா வேல் உள்ளுக்கே இருந்தே சமைக்கிற நம்ம யோசிப்பினா இப்போ கொஞ்சம் காத்தண்டபடியா உள்ளுக்கு வெளியில கதைக்கு விளங்காதான் மற்றது காத்து சரியா அடிக்கிறபடியா அந்த எங்களோட குட்டி கூட தான் தகரங்கள் எல்லாம் சத்தம் போடுறபடியா பெருசா நிதண்டையெல்லாம் கிடக்கு. அப்ப அதனால நாங்க உள்ளுக்கு இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. ஓகே இங்க வேறுங்க சரி அல்வா ரெடி ஆயிக்கொண்டு வந்துட்டு தண்ணியாவே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது கரைஞ்சோன்னா பார்ப்போம் கிண்டி போட்டு ரைட். இங்க பாருங்க நல்ல வடிவா இங்க கவினஸ் வந்து பாருங்க கிட்ட சட்டியில அடி பிடிக்காம என்ன வடிவா வந்துட்டுன்னு பாருங்க. இங்க அப்படியே ஒட்டக்கூடாது. ஓகே இதுதான் சரியான பதம். இங்க பாருங்க சரி அல்வா ரெடி. அடுத்த கட்டம் நாங்கள் இதுக்குள்ள கரைச்சி வச்சிருக்க பிளம்ஸும் கஜுவையும் போடுவோம். வறுத்து வச்சிருக்கிற பிளம்ஸ் மாறிக்கிறோம் அதை கரைச்சிடக்கூடாது சந்தோஷுக்கு. ஓகே அடுத்த கட்டம் என்ன விட போறோம் நெய் விட போறேன் மறுபடியும். இப்படி சந்தோஷத்துக்கு தெரிஞ்சிருக்கு. உண்மைக்குமே அல்வாண்டாலே நெய் தான் ஸ்பெஷல். அப்ப நாங்க அடுத்த கட்டம் நெய் விடுவோம். வா பெசல் கூட சாப்பிடுறேன். பெசல் வாய்க்கால் வருது பொரிஞ்சுதான் வரும். சரி நெய் முடிந்து எங்களுடைய அல்வா ரெடி ஆகி விட்டது. நாங்கள் இனிமே சாப்பிடக்குள்ள பாப்போம். சரி இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல வடிவா வந்து விட்டது எங்களுடைய அல்வா. இனிமே நாங்கள் இது என்ன செய்ய போறோம் எங்களுடைய தட்டுக்குள்ள மாற்ற போறோம். உண்மைக்குமே பாருங்க இவ்வளவு இதா இருந்துச்சு. இங்க ஒரு இதோடைய வந்துட்டு பாட்கி அவ்வளவு ஒரு வடிவாம இருக்கு. என்ன சந்தோஷம் சின்னனா போயிட்டு என்னது கொஞ்சம் ஆயிட்டு ஃபீல் பண்றீங்களோ. அல்வாண்டாலே என்னன்னு சொல்றோம் கொஞ்சம் தான். உண்மைக்குமே திருநெல்வேலி அல்வாவோ திண்டுக்கல் அல்வான்னு சொல்றது.
அது ஏதோ ஃபேமஸ் உண்டு உண்மைக்குமே அது போலான்னு இருக்குங்கட அல்வா பெருசா இருந்து கணக்கு எடுத்து வச்சோம் உங்களுடைய அல்வாவே இருக்கா மினிசு ஒரு கோப்பை எடுத்து வச்சுக்கலாம் பார்க்க போறீங்களா மினிசு பெரிய கோப்பை எடுத்துக்க நாங்க உங்களுக்கு ஒரு கரண்டி எனக்கு ஒரு கரண்டி நாங்கள் இப்போ 2 பேரும் சாப்பிட்டு பார்க்க போறோம் அவர் பிரச்சனை இல்லை பார்க்க மாட்டேன் இங்கே உண்மைக்குமே இங்கே இப்படி சாப்பிடுற கத்தியால வட்டி போட்டு சாப்பிடுவாரு ஸோ அதே முட இது என்னன்னு சொல்ற அப்படி வாயில வைக்க அப்படியே கரைஞ்சு கொண்டு போகுது ஒரு லெவலே இருக்கு தண்ணி மேல வாய்க்கால போகுது உண்மையா சொல்லவே நெய் தானே அப்படி சாப்பிட சாப்பிட எனக்கு அது வந்தது சொல்லவே இல்லை அப்படியே டேஸ்டா வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லல மீன சந்தோம் அதே மாதிரி உண்மைக்குமே நான் அண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் அதுவும் அன்றைக்கு தான் அப்படியே சாப்பிட்டுருக்கேன் நான் சாப்பிட்டது சரியா கஷ்டப்படுறாரு இது ஸ்லேம் லைன் மாதிரி தான் அப்படியே என்னன்னு சொல்றது அல்வாண்டா அந்த சட்டியிலேயே ஒட்டி பிடிக்க கூடாது அடி பிடிக்க கூடாது அப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எங்கட அல்வா வந்திருக்கும் அதுவும் நான் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு சந்திரனுக்கு தான் நாங்கள் கொடுத்து வைக்கணும் கொடுத்து வைக்கல வேற விட்டு கொடுப்போமே கொஞ்சம் வேணும் உங்களுக்கு போங்க இப்போ அதை நான் சாப்பிட போறேன் என்ன எனக்கு அப்படி பிடிச்சிருக்கு உண்மைக்குமே சொல்லவே வரையில நாங்கள் விட மாட்டோம் அதோட நாங்கள் உண்மைக்கு ஈஸியாக செய்யலாம் கடையில் வாங்குறது காட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதுவும் வீட்டிலே கட்டாயம் இருக்கக்கூடிய அந்த 2 பொருளை வச்சுக்கொண்டு இவ்வளவு டேஸ்டாக செய்யலாம் கடையில் விற்கலாம் எங்களுக்கு உண்மைக்குமே தான் தெரியும் என்ன சந்தோஷம் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் அப்படியே என்ன சொல்லல அளவுக்கு நல்லா இருக்கு அப்ப என்ன செய்வோம் சந்தோஷ் மறக்கவே நல்லா டேஸ்டா தண்ணியா இருக்கு சந்தோஷம் தான் நீ சாப்பாடை இன்னும் சொல்லியிருக்கா நல்லா இருக்கு மறுபடியும் அவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்போ நாங்களும் வீடியோ முடிச்சுட்டு தான் சாப்பிடலாம் ஏன்னா வினிஸ்வரை பார்த்தோன்னு இருக்கா வினிஸ்வரை குழம்பிடு வேற மற்றது வீட்டை கொண்டு வர்றது கிண்ணம் அதுதான் அதே மாதிரி கண்டிப்பா நீங்கள் உங்களோட வீட்டை செஞ்சு பாருங்க உண்மைக்குமே எல்லாருக்குமே பிடிக்கும் ஒருத்தருக்குமே பிடிக்காம போகாது அவ்வளோ டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது சொல்லல அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்ப நீங்களும் கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க இதே மாதிரி நாங்கள் இன்னும் புதிய வீடியோல சந்திப்போம் நினைவேல அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.